Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து விஜய் அவர்கள் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது சார் இந்த ஈவெண்ட்? இல்லை, போன ஈவெண்ட்லேயே அவர் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னார். முக்கியமாக அவர் சொல்ல வந்தது என்னென்னா, தேர்தலின் போது யாரும் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போவே பல பேருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் பின்னாடி வரப்போகிறாரு, யாருக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல. போன முறை அரசியலுக்கு வராமலே லேசாக அரசியல் பேசினவர் இந்த முறை அரசியலுக்கு வந்துட்டார். நிச்சயமாக ஒரு டேரிங்கான, எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டாரு. அவரோட சைடில் இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே வரமாட்டேங்குது எந்த ஒரு பிரச்சனைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பல பேர் சோசியல் மீடியாவில் தமிழக வாழ்த்து கழகம்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. விஜய் கடைசி படமாக யாரோடைய கூட்டணியில் வந்து இருக்க போகிறாரு, எந்த டைரக்டர் வந்து அவருடைய படத்தை இயக்க போகிறாரு அப்படிங்கிறத பல ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யாராக இருக்கும் அப்படின்றது ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா சார்? அதான் பல இயக்குநர்கள் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு முட்டி மோதினாங்க. தெலுங்கு இயக்குநர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அவர் வந்து எச்யூனோக்கு தான் அதுக்கு சரியான. அஜித் ரசிகர்களுக்கு இந்த விடாமுயற்சியாகவே இருக்குமா? இல்லை, அது ஏதோ அந்த கவலை மேகங்கள்லாம் ஒழிஞ்சு நல்ல மேகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு 2-3 நாளில் அஜித் இங்கேருந்து கிளம்புறாரு, ஷூட்டிங் கிளம்புறாரு. ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அஜித்துக்கும். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல யூடியூப் சினிமா விமர்சகர் அந்தர்ணன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். சினிமா பற்றி ஒவ்வொரு விஷயம், சினிமா வட்டாரங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உடனுக்குடன் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து 10th and +2 மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்கும் விழா வந்து ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து 2 நாள் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா போன வருஷம் வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லலை, ஆனால் இந்த தடவை அவருடைய கட்சி பேரை கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து விஜய் அவர்கள் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது சார் இந்த ஈவெண்ட்? இல்லை, போன ஈவெண்ட்லேயே அவர் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னார். முக்கியமாக அவர் சொல்ல வந்தது என்னென்னா, தேர்தலின் போது யாரும் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போவே பல பேருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் பின்னாடி வரப்போகிறாரு, யாருக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறது. கொஞ்சம் சுவாரஸ்யமான பேச்சை தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து எப்போவுமே விஜய் எந்த மேடைக்கு வந்தாலும் சுவாரஸ்யமாக பேசுகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாரு. அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். இந்த முறையும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான பேச்சு நிச்சயமாக இருக்கும். போன முறை அரசியலுக்கு வராமலே லேசாக அரசியல் பேசினவர் இந்த முறை அரசியலுக்கு வந்துட்டார். நிச்சயமாக ஒரு டேரிங்கான அரசியலாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் அதை முடிங்க, அப்புறம் அரசியலுக்கு வாங்கன்னு நிச்சயமாக அவர் சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சில இடத்துகளில் ஒரு டாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா இடத்துலையுமே வாழ்த்துக்கள் மட்டும் தான் தெரிவிச்சிட்டு இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டாரு. அவரோட சைடில் இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே வரமாட்டேங்குது எந்த ஒரு பிரச்சனைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பல பேர் சோசியல் மீடியாவில் தமிழக வாழ்த்து கழகம்னு பேரை மாற்றிட்டாங்க, வெற்றி கழகம்ங்கிறத. ஸோ அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்களில் அவர் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது. கண்ட நேரத்துலையும் கண்டதையும் உளறி பேரை கெடுத்துக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்னொன்று, அவருடைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் சொன்னதே என்னென்னா, கோட்டு படம் வெளியான பிறகு தான் நான் தீவிர அரசியலுக்கே வரப்போகிறேன், அது வரைக்கும் வந்து நம்ம இந்த அரசியலை கவனிக்க போகிறோம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஸோ அதை தான் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னா, நம்மை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர்களுக்கு நாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இந்த அனுபவம்லாம் அவருக்கு இருக்குது. தலைவா படம் வரும்பொழுது அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை வந்து ஆட்சியாளர்களை டிஸ்டர்ப் பண்ணி அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சுங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இன்றைக்கி ஏஜிஎஸ் மாதிரி ஒரு நிறுவனம் இவ்வளோ கோடிகளை விஜய் நம்பி போட்டிருக்கும் பொழுது நம்ம பாட்டை ஏதாவது ஒன்று சொல்லி நாளைக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சுன்னா
ஒரு தேவையில்லாத ஒரு ரசாபாசம் எதுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால தான் முதல்ல கோர்ட்டு வந்துட்டோம், அப்புறம் நம்ம தீவிர அரசியலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே கலந்து வெறும் வாழ்த்துக்களோடு நிறுத்திடுவோம். ஏன்னா அது யாரையும் ஹர்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வாழ்த்து சொன்னதுக்கே ஏன் இவருக்கு சொல்லுங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அது அங்கேயே ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிருச்சு. பட் என்ன தான் வந்து நம்ம ரொம்ப அமைதி பூராவாக இருக்கணும்னு நினச்சா கூட அங்கேயும் ஒரு பிரச்சனை வருங்கிறது இப்போ தெரிஞ்சிருப்பார் அவர். ஓகே. ஸோ விஜய் அவர்களுடைய படங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த படங்கள் எல்லாமே அரசியலை மையப்படுத்தின விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். அது பல இடங்களில் சர்ச்சைகளும் ஏற்பட்டு அதை நீக்கிற மாதிரியான நிகழ்வுகளும் ஏற்பட்டது. ஸோ அதே மாதிரி இப்போது அரசியலுக்கு ஒரு முழு நேர அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து மைக் ரெடி அப்படிங்கிற மாதிரியான வசனங்களும் இருந்திருக்கு. ஸோ இந்த கோட் படத்துலேயும் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த படத்தில் சீனா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, காட்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த டயலாக் ரைட்டர் வந்து விஜய்ங்கிறவர் எழுதியிருக்கிறார். அவர் டயலாக் எழுதுகிற படங்கள்லாம் லேசாக அரசியலை டச் பண்ணுவார், சமகால அரசியலை பேசுவார். அது ஒரு கேரக்டர் அப்படி ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தையை போட்டு போயிடும், அது கொஞ்சம் ஹியூமராக இருக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில் கட்டாயம் இருக்கும். மற்றபடி டேரிங்கான ஒரு அரசியலை நிச்சயமாக முன் வைக்க மாட்டேன். ஓகே. ஸோ இப்போ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 68வது படம் முடிஞ்சதுக்கப்புறம் 69வது படம் விஜய் கடைசி படமாக யாருடைய கூட்டணியில் வந்து இருக்க போகிறாரு, எந்த டேரக்டர் வந்து அவருடைய படத்தை இயக்க போகிறாரு அப்படிங்கிறத பல ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யாராக இருக்கும் அப்படின்றது ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா சார்? அதான் பல இயக்குநர்கள் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு முட்டி மோதுனாங்க. தெலுங்கு இயக்குநர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அவர் வந்து எச் வினோத் தான் அதுக்கு சரியான டைரக்டருங்கிறதுல உறுதியாக இருக்கார். எல்லா வேலைகளுமே போயிட்டுருக்கு. இப்போ எச் வினோத் உட்காந்து டைலாக் எழுதிட்டு இருக்கார் இந்த படத்துக்கு. ஆல்மோஸ்ட் அவர் தான் அவங்க டிஸ்கஷன் பண்ணி பேசி கதை ஓகே எல்லாமே ஃபைனல் ஆகி அக்ரிமெண்ட் சைன் ஆகி அட்வான்ஸ் வாங்கி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அவங்க முறைப்படி கம்பெனி இன்னும் அறிவிக்கலே தவிர பாக்கி எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இந்த 69வது படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருங்கிறத எதிர்பார்க்கலாம்? இல்லை, அது இதில் என்ன சிக்கல் அப்படின்னா வாரிசு படம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் லியோ அறிவிச்சாங்க. அவங்க அப்படியே வாரிசு படத்துக்கான எதிர்பார்ப்பு டோட்டலாக குறைஞ்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் லியோ லியோ லியோன்னு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிசு படம் மொக்கையாக வந்துருச்சுங்கிற அளவுக்கு பேச்சு. ஏன்னா எப்போவுமே 2 டைரக்டரை இங்கே கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ லோகேஷ் கனகராஜ் தான் டாப்பு, இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது எதுக்கு இவர் இந்த படத்துக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை எழுப்பி இந்த படத்தை கொஞ்சம் தரைமட்டமாக ஆகிற லெவல்லாம் போனாங்க ரசிகர்கள். ஸோ அதனால் இன்னொரு முறை அப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இன்னொரு படத்தை அறிவிப்போங்கிற அளவுக்கு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ 68 முழுமையாக திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 69 பற்றியான விஷயங்கள் நமக்கு வெளியே வரும். அதான் சொல்லணுங்க. ஆனால் 22ஆம் தேதி அவருடைய பர்த்டே வர்றதுனால அதையொட்டி நிச்சயமாக அந்த புது படம் வந்து அறிவிப்பு இல்லைன்னா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இப்போ கோட் படத்துலேருந்து ஒரு செகண்ட் சிங்கிள் வரப்போகுது, அது தனி. ஆனால் இந்த படம் தொடர்பான ஒரு அறிவிப்பு அவங்க விடணும்ல, அதுதானே பிறந்த நாளுக்கு செய்கிற மரியாதையாக. ஸோ அதனால் நிச்சயமாக ஏதோ ஒரு அது தொடர்பான ஒரு அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பிறந்த நாளை ஒட்டி மாநாடு, கட்சிக்கான மாநாடும் நடக்க போகிறதாகவும் அதற்கு சில இடங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதற்கான வாய்ப்பு இல்லை, மாநாட்டுக்கான இடங்களை அவங்க தேர்வு செய்யறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது வந்து எந்த மாவட்டம்ங்கிறது இன்னும் அவங்க முடிவுக்கு வரலை. ஆனால் அது எல்லாமே கோட் ரிலீஸுக்கு பிறகு தான், இப்போ வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்கி படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பிரபாஸ் அவர்கள் வந்து பாகுபலிக்கு அப்புறமா பல படங்கள் வந்து ஃப்ளாப் தான் கொடுத்துருக்குறாரு ஸோ இண்டஸ்ட்ரியில் ரீதியாக. ஸோ இந்த படம் அவருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த படம் எப்படி வரப்போகுது சார்? பாருங்கள், பிரபாஸ் வந்து தெலுங்கில் நடிகிறவர், ஒரு நேரடி தமிழ் படத்தில் கூட அவர் நடிச்சது கிடையாது. ஆனால் இங்கே வந்து அது ஒரு கேள்வியாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த படம் வந்து எவ்வளோ முக்கியமான படமாக உங்கள் மனசில் இருக்கு. நம்ம கமலஹாசன் வேறு அதில் இருக்காரு சார். கமல் வந்து சும்மா அந்த படத்துக்கு 3 நாள் தான் டேட்டு கொடுத்துருக்கிறாரு, 3 நாள் தான் நடிச்சிருக்கிறாரு அவர். ஸோ அதனால் கமல்ங்கிறது சும்மா அப்படி வந்துட்டு போகிற கேரக்டர். 19 நிமிஷமே நம்ம வரதா தகவல். அவருடைய ரோலே 19 நிமிஷம் தான் அந்த படத்தில் வரப்போகிறார். ஸோ அதனால் அதை வந்து நம்ம கமலுக்காக இந்த கேள்வி நீங்கள் கேட்கல. பிரபாஸ் இங்கே ஒரு முக்கியமான நடிகராக மாறிட்டார். எப்போ பாகுபலி வந்துச்சோ அப்போலேருந்து இங்கே ஒரு முக்கியமான ஆக்டராக கூட வந்துட்டார். ஆனால் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது நமக்கு பயங்கரமான அப்செட்டு. என்னையா இது ஒரு இப்படிலாம் இருக்குது, இது எதையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு ட்ரெய்லராக இருக்குது, இதை எப்படி கதையாக சொல்லி எப்படி நமக்கு புரிய வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு யோசனைகள் வந்துச்சு. பட் என்னுடைய யோசனை தான் பல பேருக்கு இங்கே விசாரிக்கும் பொழுது
இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாலும் அவங்க வந்து இந்த ட்ரெய்லரை பற்றி 2 வேறு கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலர் வந்து படம் சூப்பராக வரும், ட்ரெய்லர் நல்லா இருக்குன்றாங்க. இன்னொரு குரூப் வந்து இது என்னங்க இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹைதராபாத் ஆந்திரா பகுதிக்கு போனீங்கன்னா இந்த படத்தின் மீது அவங்க பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்குறாங்க. பயங்கரமாக அங்கே கொண்டாடிட்டு இருக்காங்களாம் அந்த படத்தை. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக படம் நல்லா இருந்தால் அது எந்த லாங்குவேஜாக இருந்தா நம்ம கொண்டாட போகிறோம். இப்போ நம்ம வந்து லாங்குவேஜ் பார்த்தெல்லாம் எந்த படத்தையும் இங்கே வந்து பாகுபலி இங்கே தமிழ்நாட்டில் கூட நல்ல வசூலா பாகுபலி நல்லா ஓடிச்சு, காந்தாரா நல்லா ஓடிச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா ஓடிச்சு, நிறைய பிரேமலு கூட நல்லா ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் படங்களை தவிர மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற படங்கள் நம்ம நாட்டில் நல்லா ஓடுதா சார்? இல்லை அப்படி கிடையாதுங்க. நம்ம ஊர் படங்களையும் நம்ம கொண்டாட தானே செய்கிறோம். இப்போ மகாராஜா ரிலீஸ் ஆகிருக்கு, முதல் நாள் பெருசாக கூட்டம் இல்லைன்னு சொன்னாங்க, 2வது நாள்லேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்ல படங்கள் வந்ததுன்னா எப்போவுமே இங்கே ரசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் கணக்கே கிடையாது. ஓகே, ஸோ இந்த படத்தினுடைய கதை என்னவாக இருக்கும்? அதே மாதிரி கமலஹாசனுடைய போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் அவருடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர்லேயே நம்ம பார்க்கும்போது இப்போ யாராவது ஒரு செகண்ட் நம்ம உத்து பார்த்தா தான் அது கமலஹாசன் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. பெரிய நட்சத்திர பட்டாளம் கிட்டத்தட்ட அமிதாப் பச்சன் அவர்கள், தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஆதிபுருஷ் அப்படிங்கிற ஒரு படமும் சிஜி ஒர்க்குனால சில ட்ரோல் மெட்டீரியலை வந்து சந்திச்சு. ஸோ இந்த படமும் ஃப்ளாப் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, ரசிகர்கள்கிட்டையும் இருக்குது, அந்த படக்குழுவினர்கிட்டையும் இருக்குது. ஸோ மிகப்பெரிய சக்ஸஸை இந்த படம் கொடுக்குமா அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அதை யாராலுமே யூகிக்க முடியாது. எந்த படம் ஓடும் ஓடாதுங்கிறதெல்லாம் ரிலீஸ்க்கு முன்னாடி யாருமே சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த படத்துக்கு நம்ம முன்னாடியே வந்து இது அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த படம் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக ரசிப்பாங்க. ஏன்னா இந்த படம் நடக்கிற காலகட்டம்ங்கிறது 2848. அப்போ வந்து அந்த வருடங்களில் உலகம் எப்படி இருக்கும், முக்கியமாக நாம் வாழ்கிற இந்த மாநிலம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற கார்கள் அன்னைக்கு இருக்குமா, அன்னைக்கு என்னவா அது இருக்கும். ஸோ இதெல்லாம் பல கற்பனைகள் இருக்குது. இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஏதோ கற்காலத்தில் வாழ்கிற மாதிரி இருக்காங்க. காலம் வந்து 2848ங்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ முகலாயர் காலத்தில் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி இருக்குது, அப்புறம் இயேசு வாழ்ந்த காலத்தில் உள்ள ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இது எப்படி மேட்ச் ஆகும்? ஒருவேளை வருஷங்கள் போக போக நம்மெல்லாம் இப்படி மாறிடுவோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கவலை வந்து திரும்பவும் நம்ம பழைய காலத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு இருந்தவங்கலாம் என்ன இருந்தாலும் அம்மியில் அரைச்ச சுவை வருமாங்கன்ட்டு அப்படி போயிடறாங்க இந்த பக்கம். ஒருவேளை இந்த படம் வந்து இப்படி சொல்லுதோன்னு நமக்கு தோணுது. அப்புறம் இன்னொன்று 2 உலகம் அதில் இருக்குது. ஒரு உலகம் வந்து 6000 வருடத்துக்கு முன்னால் உள்ள உலகம், இன்னொரு உலகம் வந்து 6000 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த உலகத்துலேருந்து ஒருத்தன் இந்த உலகத்துக்கு வரேன், இங்கே என்ன நடக்குதுங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட கதை இந்த ட்ரெய்லரை பார்த்து. ஒருவேளை இந்த சுவாரஸ்யத்தை அவங்க படத்தில் கூட்டினாங்கன்னா சூப்பர். ஓகே, ஸோ முதல் முறையாக வந்து கமலஹாசன் வேறு ஒரு நடிகருக்கு வில்லன் ரோல் வந்து இந்த படத்தில் பண்ணுறாரு. அவருடைய நடிப்பும் வந்து நீங்கள் ஒரு 2 செகண்ட் தான் வரும் அப்படின்றீங்க. இதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவருக்கான ஆக்டிங் போர்ஷன் இருக்குமா? இல்லை 19 நிமிஷம் வராருல்ல, அது அந்த ஒரு சீன் வந்தால் கூட அடித்து காலி பண்ணிட்டு போயிடுவார் அவர். அந்த கட்ஸு கமல்கிட்ட உண்டு. இன்னொன்று வந்து அந்த மேக்கப்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படி இப்படி ஒரு மாதிரி ரத்தமா அல்லது தோலே அப்படி தானா அதெல்லாம் ஒன்றுமே தெரில. அவ்வளோ மெனக்கிட்ட ஒரு மேக்கப்போட வராரு அவர். பட் செகண்ட் பார்ட்டில் அவருடைய போர்ஷன் நிறையா இருக்குது. அதில் வந்து ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே வராரு. இதில் 19 நிமிஷம் தான் வராரு. நிச்சயமாக அந்த பார்ட்டுக்கான லீடாக கூட இதில் கமல் வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் அவர்களுடைய படம் தான் எல்லாருமே கொண்டாட வேண்டிய வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படா வரும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டு டயர்டாயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு விடாமுயற்சி வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இந்த விடாமுயற்சியாகவே இருக்குமா? இல்லை, அது ஏதோ அந்த கவலை மேகங்கள்லாம் ஒழிஞ்சு நல்ல மேகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு 2-3 நாளில் அஜித் இங்கேருந்து கிளம்புறாரு, ஷூட்டிங் கிளம்புறாரு. ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அஜித்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அதை ஆல்மோஸ்ட் பேசி தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்றைய தகவல் அது. இன்னொரு 3 நாளில் இங்கேருந்து ஒரு ஷூட்டிங் கிளம்புறாரு. ஒரு பாதி யூனிட் அங்கே போயிட்டாங்க, மீதி பாதி யூனிட் கிளம்புறாங்க. ஸோ இந்த முறை வந்து அந்த 40 நாள் ஷெட்யூலை முடிச்சுட்டு வந்துடுவாருங்கிற மாதிரி தான் எல்லாரும். இதுக்கு இடையில குட் பேட் அண்ட் அக்லி படத்துக்கான வேலைப்பாடு பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு
இந்த படத்தை குட் பேட் அக்லியை வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு விடாமுயற்சி நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் இந்த விடாமுயற்சி முடிச்சுட்டு தான் 2வது ஷெட்யூல் குட் பேட் அக்லி. ஓகே. ஸோ ஒருவேளை இந்த படத்தினுடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா படக்குழுவினர் இந்த படத்தை எந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அவங்க பிளான் வந்து தீபாவளிங்க. ஏன்னா இப்போ மகிழ் திருமேனி ஏற்கனவே எடுத்த ஒரு 50% படத்தை பக்காவாக எடிட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ இனிமேல் அதில் பெரிய வேலை கிடையாது. இனிமேல் எடுக்க போகிற போர்ஷனை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மலமலன்னு வேலைகள் போயிடும். அதனால் அது ஒரு பெரிய சிக்கல். ஓகே. ஸோ இந்த வருட தீபாவளிக்கே விடாமுயற்சி நம்ம எதிர்பார்க்கலாம். உறுதியாக இருக்காங்க. அது எங்கேயாவது நடுவில் சொதப்பாமல் இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு இந்த தீபாவளி கண்டிப்பாக தலை தீபாவளியாக கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அஜித் அவர்களும் விஜய்க்கு போட்டியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற சில தகவல்களும் பரவிட்டு இருக்கே, அது உண்மைதானா? சரி, போட்டிக்காக தான் இந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோங்கிறத விஷயம் தோணுமா அவருக்கு? இல்லை என்னை பொறுத்தளவுக்கு அஜித் வந்து அரசியலுக்கு சூட் ஆக மாட்டாருங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. அதே நேரத்தில் EVKS இளங்கோவன் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்து நேற்று பேட்டி கொடுக்கும் பொழுது அஜித் அரசியல் கட்சி துவங்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனசாட்சிக்கு உட்பட்ட விஷயம். அதே நேரத்தில் சொசைட்டியில் ஒரு முக்கியமான மனிதராக கருதப்படுகிற EVKS இளங்கோவன் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்ம அலட்சியமாக கடந்து போகவும் முடியாது. ஒருவேளை விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அரசியலுக்கு வர்றாரு, அப்போ அதை சமாளிப்பதற்கு அதே அளவுள்ள இன்னொருத்தர் இங்கே இறக்கி விட்டோம்னா அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகி அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல் நாம் வந்து நம்ம சீட்டை பிடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு கணக்கு இங்கே வருது. என்னன்னு வேற ஒரு கட்சிகள் மூலியமா அஜித் அவர்களை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு அரசியல் தானே. இன்னொன்று எல்லாத்தையும் தாண்டி இப்போ பவன் கல்யாண் இப்போ அரசியலுக்கு வந்து துணை முதல்வர் ஆகிட்டார். இப்போ இது வரைக்கும் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற நடிகர்களுக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம வந்தால் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா சிரஞ்சீவி வந்தார், ஃப்ளாப் ஆகிட்டார். கமல் வந்தார், ஃப்ளாப் ஆகிட்டார். இப்படி எல்லாருமே வர்றாங்க. ரஜினி வர்றேன்னு சொன்னவர் வராமலே எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு நம்ம வரணுமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்தாங்கல்ல, அதை வந்து பவன் கல்யாண் காலி பண்ணிட்டார். நான் வரலாங்க, நான் வந்துட்டேன் பாருங்கிறத வந்து அங்கே சொல்லாமல் சொல்லிட்டார். இப்போ அந்த நம்பிக்கையோடு நாளைக்கு யார் வேணாலும் உள்ளே வரலாம், அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு வேணான்னு போகிற அஜித் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால முரண்டு பிடிச்சி நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாருன்னா அது ரூட்டே வேறு. ஆனால் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமான்னா வரக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏழைகளுடைய கஷ்டம் தெரியாது, வெயிலில் நிற்க மாட்டாங்க, மழையில் நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே சொகுசாகவே வாழ்ந்தவங்க. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா சட்டை பட்டனை கூட அவங்க போட மாட்டாங்க, வேற ஒருத்தர் தான் போட்டு விடுவார். இப்படி கையை நீட்டினா சட்டையை மாட்டுவாங்க, அவரே பட்டன்லாம் போடுவார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தலைவர்கள் கூட சினிமாவில் இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது வேற காலகட்டம். எம்ஜிஆர்லாம் அப்படி வந்து கையை நீட்டி பட்டனை போடுறதுக்கெலாம் ஒரு ஆள் வச்சுருந்தாருன்னா கிடையாது. அவங்களாம் உளுந்து புரண்டு அடிபட்டு எந்திரிச்சு வந்தவங்க தான் அவங்க. ஸோ இப்போ மக்களோடு மக்களாக மக்கள் கஷ்டத்தை புரிந்தவர்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் வரலாம். இப்போ இதே பிரகாஷ்ராஜ் இருக்கார், அவருக்கு தெரியுது ஏழைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரேஷன் கடைக்கு போய் நின்று அவன் எவ்வளோ போராடுறான், இவ்வளவும் அவங்களுக்கு தெரியுது. பட் இதெல்லாம் தெரியாத ஒருத்தர் இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுங்கிறது நினைக்கவே பயமாக இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி தான் இன்றைக்கி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறவங்க. இப்போ நீங்கள் 200 கோடி சம்பளத்தை நீங்கள் வாங்குறீங்க, வாங்கி பொட்டியில் தானே வச்சுக்கிறீங்க, எடுத்து நீங்கள் என்ன மக்களுக்கு கொடுக்குறீங்களா? ஏன் மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மக்கள் பணி செய்ய வர நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா வரலாம். இப்போ எம்ஜிஆர் வந்து நிறைய சம்பாரிச்ச அளவுக்கு அள்ளி கொடுத்துட்டாரு. ஸோ அதுதான் அவரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சுது. ஸோ அந்த மாதிரி யாராவது இங்கே இருக்காங்களான்னா இல்லை. ஓகே. விஜய் அவர்களும் விஜய் மக்கள் இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தை வச்சுட்டு இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கு உதவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அதெல்லாம் எப்போங்கிறேன். உங்களுக்கு அரசியல் ஆசை வந்த பிறகு தானே வரீங்க, இதுக்கு முன்னாடி அது செய்யல. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. உள்நோக்கம் கொண்டவர்கள் அரசியலுக்கு வரும்போது இங்கே ஏற்கனவே கொள்ளையடிக்கிறவர்களே பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லா கட்சியும், அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, இன்னும் என்ன நேற்று வந்த கட்சி வரைக்கும் கூட வச்சுங்க, எல்லாம் கொள்ளையடிக்கிற மனசோடு வர்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க நல்லா. அப்போது பியூராக ஒரு கட்சி உள்ளே வரணும்னா அவர் யாராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் மக்கள் மனசில் இருக்குல்ல, அதுக்கு இவங்க தகுதியானவங்களான்னா யாருமே இல்லை. இங்கேருந்து வர்றவங்களும் சரியா இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா
வேற ஒரு நடிகர் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தவர் நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னவர் அவர் கடைசியில் வராமல் போய் வேற ஒருத்தர் நமக்கு சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுப்பார். ஸோ அப்படிதான் ரஜினி அவர்கள் வரதா இருந்தது, ஆனால் கமல் அவர்கள் நமக்கு அரசியலில் ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. டக்குன்னு அவர் விலகிட்ட அஜித்தை வர வச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. விஜய் விலக மாட்டார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் உறுதியாக வருவார். அவர் வந்து அதற்கான முயற்சிகள்லாம் இறங்கிட்டார். அவர் வந்து யாரெல்லாம் கூட்டணி பேசணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அப்படியே மெல்ல திரைமறைவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீமான் போய் விஜயை பார்க்குறாரு, விஜய் வீட்டில் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. இந்த பக்கம் வந்து திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர்கள்லாம் நீங்கள் விவாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஜய்க்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது, ஏன் நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு சிக்னல் இல்லாமல் இவங்க பேச முடியாதுல்ல. அப்போ இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் திரைமறைவில் நடந்துகிட்டு இருக்கு. அவர் விஜய் உறுதியாக அரசியலுக்கு வர்றாரு. ஆனால் அஜித் வருவாரா, அவர் மனநிலைக்கு அது செட் ஆகுமா? ஏன்னா ஒரு 50 பேர் 100 பேர் கூட்டமாக வந்தாலே அவர் கடுப்பாயிருவார். எதுக்கு இவங்கெல்லாம் வராங்க, இருக்கிற வேலையை விட்டுட்டு போய் அவன் வேலையை பாருங்கடான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்கங்கிற நபர் அவர். அவர் வந்து கூட்டமாக வந்து தலைவா வாழ்கன்னா டென்ஷன் ஆயிடுவார். இப்போ அதனால் அவருக்கு சூட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வசூல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விஜயோடைய படங்கள் வந்து எல்லாமே வசூல் ரீதியாக பயங்கர ஃப்ளாப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல வசூலாகக்கூடிய படங்களாக தான் இருக்குது. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு அவர் வெளில வந்துட்டார் அப்படின்னா சினிமா வந்து பயங்கரமாக அடி வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் சினிமா வட்டாரத்துக்குள்ளே இருக்குது. அது உண்மைதானா? இல்லை, வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வெற்றிடம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்து அந்த பிஸ்னஸை கொடுப்பதற்கு நாட்கள் ஆகும். பட் இல்லாமலே போயிருங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒருத்தர் இல்லைன்னா அந்த இடம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அவர் இல்லைன்னா அந்த இடத்துல வேற ஒரு நடிகர், இப்போ சிவகார்த்திகேயனோ அல்லது மற்றவர்களோ, இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் எங்கேருந்து வந்தார் யாருக்கு தெரியும்? எத்தனை கோடி கலெக்ஷனு, 4.5 கோடிக்கு எடுத்த படம் 45 கோடி கலெக்ஷன் ஆச்சா இல்லையா? அப்போ யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து இதை வந்து வாழ வச்சுட்டே இருப்பாங்க சினிமாவை. யாரும் வந்து யாரையும் அழிச்சிடவே முடியாது. ஸோ அதனால் விஜய் போனார்னா என்ன, வேற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வருவார். ஓகே சார், நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் இவருடைய இடத்தை யார் அடுத்து நிரப்ப போறா அப்படிங்கிற கேள்வி ஆரம்பத்தில் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் காலத்துல இருந்தே இருந்துகிட்டே தான் இருக்கு. சார் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி போச்சு. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டோன்னா அடுத்த தளபதி இவர் தான் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ ஒருவேளை வசூல் ரீதியா இந்த ஒரு ஹீரோ அடுத்து டாப்ல வருவார் அப்படின்னா யாராக இருக்கும்? இல்லை, இப்போ விஜய் இடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு நடிகர் வர முடியுமான்னா விஜய் இடத்தை அவர் தான் நிரப்ப முடியும், அஜித் இடத்தை அவர் தான் நிரப்ப முடியும், சிவகார்த்திகேயன் இடத்தை அவர் தான் நிரப்ப முடியும். இப்போ நான் போன கேள்விக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். விஜய் இல்லைன்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் வருவாங்கன்னு. அது எதுக்கு சொல்லணும்னா கலெக்ஷன் வைஸ் வேற ஒரு படம் வந்து ஓடிடும்னு சொல்ல வந்தேன். பட் அவரவர் சாதனை அவங்கவுங்களுக்கு அதை வந்து இன்னொருத்தர் வந்து நிரப்பவே முடியாது. அவங்களுடைய இப்போ ரஜினி வந்து அவருடைய ஸ்டைலு, அவருடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இன்னொருத்தர் வந்து கொடுத்துட முடியுமா? ரஜினி இல்லைன்ட்டாருன்னு வைங்க, அவருடைய பாடி லாங்குவேஜோ ஒரு ஸ்டைலையோ வேற ஒருத்தர் பண்ணி அந்த இடத்த பிடிச்சிட முடியுமா? இமிட்டேஷனாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் விஜயம். நீங்கள் தமிழ் சினிமாவுடைய பிஸ்னஸை அதிகப்படுத்துவதற்கோ அல்லது கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ வேற ஒருத்தர் வருவார். அது வந்து யாருன்னு கேட்குறீங்க? அது வந்து சிவகார்த்திகேயனாக இருக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா அவர் தான் வந்து அவருடைய படங்கள் ஒரு மினிமம் கேரண்டி படங்களாக இருக்குது. ஒரேடியாக ஃப்ளாப் ஆகாமல் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டடியாக நின்று போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் நான் அவரை சொல்கிறேன். ஓகே சார், ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன படம் மகாராஜா. ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு அவருடைய கெரியரில் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல குட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு படம் இந்த படம் எடுத்திருக்கு. ஸோ இதனுடைய விஷயம் எப்படி அமைஞ்சது அவருக்கு? இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்னவாக இருக்குது சார்? இது அதாவது சில படங்களுடைய கதையை நீங்கள் வந்து சொல்லிடலாம், ஆனால் இந்த படத்தினுடைய கதையை சொன்னீங்கன்னா டோட்டல் பெப்பும் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பத்தை படத்துக்குள்ளே நிறையா வச்சுருக்குறாங்க. அதான் திரைக்கதையும் எடிட்டிங்கும் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணும்ல, அதை வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுலவாக இருக்குது அப்படின்னு பரவலாக சொல்லப்பட்டாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஆஃப்டர் இன்ட்ரோல் வந்து நீங்கள் அவ்வளோ கிறிஸ்பான ஒரு படத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு கிறிஸ்பான படமாக அது வந்திருக்கு. அங்கங்கே சின்ன சின்ன ஹியூமரோட நிஜமாகவே விஜய் சேதுபதிக்கு ஒரு லாங் கேப், ஒரு பெரிய வெற்றி. இந்த படம் தியேட்டரில் வந்து இப்போ கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுங்கிற மாதிரி பல பேர் கணிக்கிறாங்க.
ஓகே. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பல படங்கள் ஹீரோவாக நடித்தாலும் நெகட்டிவாக பண்ண படங்கள் வந்து பயங்கரமான சக்ஸஸை கொடுத்துச்சு. ஸோ அதற்கப்புறமா இப்போ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா அவருடைய கெரியரில் இதுக்கப்புறம் நெகட்டிவ் ரோலே பண்ண மாட்டாரா? இல்லை, நெகட்டிவ் ரோல்னு சொல்ல முடியாது. வில்லன் பண்ணார், மாஸ்டரில் பண்ணார், விக்ரமில் பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து அவருடைய நடிப்பு திறமையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுற கேரக்டராக இருந்துச்சு. அதாவது வில்லனை வந்து ஒரு ஒரு கூட்டம் ரசிக்குமான்னா ரசிக்குங்கிறதுக்கு விஜய் சேதுபதி உதாரணமாக இருந்தார். பொதுவாக பெண்கள் வந்து அதுவும் கிராமப்புறத்தில் போனீங்கன்னா நல்லா டூரிங் டாக்ஸில் படம் பார்க்க போகும்போது மண்ணை வாரி அரைச்சிடுவாங்க. படம் பார்க்க வர்ற பெரியம்மா பாட்டிலாம் இருக்காங்கல்ல, நம்பியாரெல்லாம் வந்தால் மண்ணை வாரி வாரி ஸ்க்ரீனில் அடிப்பாங்க. தியேட்டருக்காரங்களாம் வந்து திட்டுவாங்க, ஏம்மா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. அப்படி ஒரு மனநிலை வந்து வில்லன்கள் மேலே எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி நாகரிகம் மாறி போச்சு, எதையும் தூக்கி அடிக்க முடியாது, உட்காந்து ஆத்திரத்தோடு உட்காந்துருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதியெலாம் ஸ்க்ரீனில் வரும்பொழுது அவர் வில்லன்கிறத தாண்டி அந்த அந்த நடிப்பை வந்து ரொம்ப ரசிப்போம் இல்லையா? அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதனால் இதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வில்லனாக பண்ணுவாரான்னா பண்ண மாட்டேங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்துருக்கிறாராம். அவர் சொல்கிறார், ஏன்னா வர்றவங்கலாம் ஆமாம் 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 வர்றவங்கெல்லாம் இதில் வில்லனா வில்லங்கும் போது டோட்டலாக அவருடைய கலரே மாறி வேற ஆளாக வந்து நின்றுவார். ஒரு நவீன நம்பியாராக மாறிட்டாருன்னு வைங்களேன், அது கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் இனிமேல் வில்லன் கிடையாது, ஹீரோ தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் கொடுத்துருந்தீங்க. இந்த ஒரு நேரம் எங்களுக்காக ஒதுக்கினதற்கு மிக்க நன்றி. நன்றி.